பௌத்த துறவியா, பௌத்த துறவி 6 மாத சிறை வாழ்க்கையையும் சிறையில் இருக்கும்போது சிறு சிறு வேலைகளையும் செய்யணும். 1,00,000 ரூபாய் அபராதம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடு தொகையும் வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு அதிரடியான தீர்ப்பு கொழும்பு நீதிபதி அதாவது தனுஜா லக்மாலி அப்படின்றவங்க இந்த தீர்ப்பு அதிரடியாக வழங்கி இருக்கிறாங்க. உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு சல்யூட் ஒன்று அவங்களுக்கு வழங்கணும். காரணம் என்னடா, துறவியா, அனுராதபுரத்தை சேர்ந்த துறவி, இவர் என்ன தவறு செய்திருக்கார், என்ன பிரச்சனைக்காக இந்த தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு, இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்றதை பார்க்கறதுக்கு முதல் தற்போது நிறைய சம்பவங்கள் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. வவுனியாலையெல்லாம் மனைவிய கணவன் தலையை வெட்டி எடுத்த கொடூரமான சம்பவங்கள் பல விஷயங்களை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு. இதெல்லாம் நிறைய சம்பவங்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த நாட்டில் வாழ்றதை விட இந்த நாட்டை விட்டு நாங்கள் வெளியேறி வேற ஏதாவது நாடுக்கு போவோமா, இது போல எண்ணங்கள் எல்லாம் தோணுது. அப்படியான சம்பவங்கள் பல சம்பவங்கள் நடக்குதுன்னு. சரி, இந்த சில விஷயங்கள், சில தீர்ப்புகள் நீதித்துறையின் மீது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பெரிய அளவு நம்பிக்கையே இல்லை. ஆனால் தற்போதைய அரசாங்கத்தில் பல விமர்சனங்கள் தற்போதைய அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்டாலும் இருந்தாலும் இந்த நீதித்துறையின் மீது சில நம்பிக்கைகள், மக்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கிற சூழ்நிலையை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு. காரணம் என்னடா, இந்த பௌத்த துறவிக்கு கூட 6 மாதமாக இருந்தால் கூட, அவர் செய்த தவறு மிகப்பெரிய ஒரு தவறு, 6 மாதமாக இருந்தால் கூட அந்த தண்டனையை வழங்கி இருக்காங்களே, அந்த தைரியம், அந்த அந்த ஒரு பௌத்த துறவியாக இருந்தா கூட நீதி ஒன்றுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, என்ன தவறு பண்ணியிருக்கேன் இந்த பௌத்த துறவி, என்ன தவறு பண்ணியிருக்கேன்னு பார்த்தா, அதாவது இணையதளத்தில் ஒரு பெண்ணினுடைய நிர்வாக புகைப்படங்கள், சில வீடியோக்கள் பகிர்ந்து கொள்ளவே கூடாது. முக்கியமான சென்சிட்டிவான அந்த புகைப்படங்கள், வீடியோக்களை எல்லாம் இணையதளத்தில் பதிவேற்றிருக்கார். அதாவது முக்கியமாக இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய கணவருக்கே அனுப்பியிருக்கு. நீங்க கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில நாட்களுக்கு முதல் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துதான். கணவர் கோபமடைந்து தன்னுடைய மனைவியை தலையை வெட்டி எடுத்து ஒரு கொடூரமான சம்பவத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருந்தாங்க. அதே போல ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த பௌத்த துறவியும் செஞ்சிருக்கேன். சரி, ஏன், என்ன காரணம், என்ன பிரச்சனை, பௌத்த துறவி இது போல செய்ய மாட்டாங்களே? உண்மையாகவே இலங்கை நாட்டில் நிறைய சமய தலைவர்கள், பௌத்த துறவிகள், நல்ல துறவிகள் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரையுமே குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் சிலவங்க செய்யற தவறால எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அவப்பெயர், ஒரு எல்லாருமே தலை குனிய வேண்டிய சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படுதுன்னு. சரி, என்னதான் அவர் பண்ணியிருக்கேன்டா, இவருக்கு இந்த சம்பவம் இந்த தண்டனை அவர் பெற்றுக்கொண்டதுக்கான, தண்டனையை இவருக்கு வழங்கப்பட்டதுக்கான காரணத்தினுடைய பின்னணி என்னடா, இவருக்கு ஒரு முன்னாள் காதலி இருந்ததாகவும், அந்த முன்னாள் காதலி என்னும் போது இவர் பௌத்த துறவியாக இருக்கும்போதுதான் இவர் காதலிச்சிருக்கிறார் அந்த பெண்ணை. இல்லாட்டி துறவி ஆவதற்கு முதலான்ற தகவலை என்னால் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா இவருக்கு முன்னாள் காதலி இருந்ததாகவும், அந்த காதலியோட சில தனிப்பட்ட இடங்களுக்கு இவர் சென்றிருக்கார், சில ஹோட்டல்ஸ், விடுதிகளுக்கு போயிருக்கிறார். அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட அவர் இருந்த நேரங்களில் சில புகைப்படங்கள், வீடியோக்கள், சில சென்சிட்டிவான இந்த நிர்வாக புகைப்படங்கள்லாம் எடுத்திருக்கார் போல இருக்குது. அதன் பிற்பாடு இவர் அந்த பெண்ணோட பார்த்தீங்கன்னா ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு இவங்க இருவருமே பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சதன் பிற்பாடு இந்த பெண் திருமணமாகி ஒரு சிறந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் ஏதோ ஒரு மனக்கசப்போ, ஏதோ ஒரு கோபமோ, இல்லாட்டி ஏதாவது இந்த பெண்ணை ஏதாவது ஒன்று செய்யணுமோ, ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறேன்டா, அந்த புகைப்படங்களை இணையதளத்தில் பதிவேற்றிருக்கிற. எப்படியான புகைப்படங்கள், நிர்வாக புகைப்படங்கள், அதே போல ஒரு மோசமான வீடியோக்கள், இதையெல்லாம் அந்த பெண்ணினுடைய, இவருடைய முன்னாள் காதலியான பெண்ணினுடைய கணவருக்கே அனுப்பியிருக்கு. யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த கணவர் ஒரு சரியான புரிந்துணர்வோட அந்த மனைவியோட இருந்த காரணத்தினால இந்த பௌத்த துறவி சிக்குனேர். அந்த கணவர் கோபமடைந்து, வவுனியால நடந்த சம்பவம் போல இதே போல சம்பவம் நடந்துதான். அந்த வவுனியால உள்ள கணவர் கோபமடைஞ்சு மனைவியை ஒரு மோசமான சம்பவம் செய்து அந்த மனைவி இன்றைக்கு உயிரோட இல்லை. அந்த கணவர் ஜெயிலுக்கு. அப்ப இந்த கணவர் நிதானமாகவும் ஒரு புத்திசாலித்தனமாகவும் தன்னுடைய மனைவியோட இருந்த ஒரு புரிந்துணர்வு காரணத்தினால சரியான முறையில் செயற்பட்டனால இன்றைக்கு அந்த பௌத்த துறவி 6 மாத சிறை வாழ்க்கையையும் 1,00,000 ரூபாய் இழப்பீட்டு தொகையையும் இந்த பெண்ணுக்கு வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கனே. அதனால எப்பொழுதுமே பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உடனே கோபப்பட்டு சில விஷயங்களை செய்யாம, இந்த உலகத்துல யாருமே தவறு செய்யாம, பாவம் செய்யாம யாருமே இந்த உலகத்துல இல்லை. அதனால சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாகவும் மன்னித்தும் சில விஷயங்களை அனுசரிச்சு போகணும். அதுதான் மனிதன், இல்லைன்னா மிருகமனு. அதனால இன்றைக்கு பாருங்க அந்த 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 அக்கா
அந்த அக்கா வந்து தவறான முடிவுகள் எடுத்திருந்தா இன்றைக்கு உயிரோட இல்லைன்னு. ஆனா அவங்க தவறான முடிவு அவங்களும் எடுக்கல, அந்த அக்காவினுடைய கணவர் அவரும் வந்து ஒரு புரிந்துணர்வோட செயற்பட்ட காரணத்தினால இன்றைக்கு அந்த அவங்களினுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. தவறு செய்தது மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த பௌத்த துறவி இன்றைக்கு சிறைச்சாலையில இருக்கு. இந்த தீர்ப்பை வழங்கின தனுஜா லக்மாலி நீதிபதிக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோடான கோடி நன்றிகள். இது போல பல விஷயங்கள், தீர்ப்புகள், இது போல வந்து நீதித்துறை செயற்பட்டால் இலங்கை நாடு ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் குற்றங்கள் குறையக்கூடிய ஒரு நாடாக இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்க இந்த காணொளி பார்க்குற எங்கட சொந்தங்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போல பல சம்பவங்கள், பல விஷயங்கள் எந்த நாளும் இலங்கை நாட்டுல பார்க்கக்கூடிய சூழ்நிலையில இருக்குது. இது போல சம்பவங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு அதிகபட்சம் என்ன தண்டனைகளை கொடுக்கணும், என்ன தண்டனைகள் இவர்களுக்கு வந்து 6 மாத சிறை வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைவான இதுதான். ஏதோ அந்த அளவுக்காவது நீதித்துறை செயற்பட்டிருக்கு, அதே பெரிய விஷயம்னு. ஆனா இது போல தவறுகள் செய்யக்கூடியவங்களுக்கு அதிகபட்சம் என்ன தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய காணொலியை பார்க்குற என்னுடைய சொந்தங்கள், நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அதுவும் பௌத்த துறவிக்கு இந்த தண்டனையை வந்து பெற்றுக் கொடுத்து சரியான முறையில் நீதியாக செயற்பட்ட தனுஜா லக்மாலின் நீதவான் அந்த நீதிபதிக்கு மறுபடியும் மிகப்பெரிய ஒரு சல்யூட் உண்டு. இதுபோல இன்னும் ஒரு காணொலியில சந்திப்பு உறவுகளே. நன்றி.